இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா என்றால் நிலையாக நிலைத்திருக்கிற மாறாத தேவனாகிய கர்த்தர், உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் நிறைவேற்றுகிறவர், தம்மை வெளிப்படுத்தி என்றும் வாழ்பவர் என்று அர்த்தம். அவரே நித்திய கண்மலையாய் இருக்கிறார். திட அஸ்திபாரம் உள்ள, ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய, பாதுகாப்பான, மாறாத, அசையாத, நம்பத்தகுந்த, நம்பத்தக்கவர். எனவேதான் கண்மலை என்று சொல்லப்படுகிறது. தாவீது கர்த்தரை நீரே என் கண்மலை, என் பாதுகாப்பு என்றார். சவுல் அவனை துரத்தி கொல்ல முற்பட்ட போதும் சவுலின் கைகளிலே தாவீதை ஒப்புக் கொடுக்காதபடி கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். கண்மலை அசையாமல் நிலைத்திருப்பது போல அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதர்களும் சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை, தம்முடைய ஜனங்களை சூழ்ந்து நின்று பாதுகாக்கிறார். இந்த கண்மலையான தேவன் நம்மை ஜெனிப்பித்த கண்மலை, அதாவது நம்மை பெற்றெடுத்த கண்மலை. அவரையே நாம் அனுதினமும் நம்பி சார்ந்து இருக்க அழைக்கப்பட்டவர்கள். அவரே ஞான கண்மலை. சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்த போதும், வனாந்தரத்திலே மேகத்தின் கீழே அவர்கள் பாதுகாக்கப்பட்ட போதும் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஞான கண்மலையிலிருந்து தண்ணீரை, ஞான பானத்தை பருகினார்கள். வானத்தின் மன்னாவினால, ஞான போஜனத்தினாலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அவர்களோடு கூட சென்றவர் ஞான கண்மலை. கண்மலையாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட கண்மலை. வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் அவர்கள் தவித்த போது, ஓரேபிலே கற்பாறையிலே கர்த்தர் நின்று கொண்டிருந்த போது கோலினாலே அடிக்கச் சொன்னார். பாறையிலிருந்து தண்ணீர் வந்து ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. சீன் வனாந்தரத்திலே ஒருமுறை தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் கஷ்டப்பட்ட போதும் கூட தேவனாகிய கர்த்தர் கோலை கையிலே கொண்டு போய், கண்மலையை பார்த்து பேசுங்கள், தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்லியும், மோசேயும் ஆரோனும் கோலினாலே கண்மலை அடித்தார்கள். தண்ணீர் புறப்பட்டு வந்து ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தது. அவரே நமக்காக அடிக்கப்பட்ட கண்மலை, பிளவுண்ட மலை, நமக்கு புகலிடம் தருகிற மலை. அவரே இரட்சண்ய கண்மலை. இந்த இரட்சண்ய கண்மலை அருளிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா என்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை ஜனிப்பித்த கண்மலையே, எங்கள் இரட்சண்ய கண்மலையே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட பிளக்கப்பட்ட கண்மலையே, எங்களுக்கு ஞானத்தை அருளுகிற ஞான கண்மலையே, கர்த்தர் எங்களுக்கு நித்திய கண்மலையாக, எங்களோடு கூடவே இருக்கிற தேவனாக, எங்களை பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுடைய திட அஸ்திபாரம். உமது மேலே நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம். அனுதினமும் ஞான போஜனமாகிய உம்முடைய வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்கி, ஞான பானமாகிய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பி, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தும்படிக்காக உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.